ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பாறை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாறை மீன், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், புளி கரைசல், உப்பு, வெந்தயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், கடுகுளுத்தம்பருப்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் ஊற்ற போகிறதில்ல. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் தான் நம்மளுக்கு குழம்பு கெட்டியாக கொடுக்கும். அதுக்காக ஒரு 4-5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போது 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இப்போது இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. உப்பு, தக்காளி பழம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா தக்காளியை நசுக்கி விட்டு கரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு வடை சட்டி வச்சு அதில் கடலெண்ணெயை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா சூப்பராக இருக்கும். அதனால் 2 எண்ணெயும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். இப்போ நல்லா கடுகு வெடிக்குது. அது கூடவே வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் வெந்தயம் போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போது அந்த கடுகு வெடித்ததும் வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. நான் வதக்கிறதுக்காக 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புளிக்கரைசல்லையும் தக்காளி சேர்த்துருக்கோம். அதனால் இதில் 2 பழம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க.
இப்போது காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் எண்ணெயிலே சேர்த்து வதக்கறதுனால குழம்பு நல்லா கலராக இருக்கும். அதுக்காக நான் கரைக்காமல் வெங்காய தக்காளியோடு சேர்த்து வதக்குறேன். இப்போது மிளகாத்தூளை நல்லா வதக்கிக்கோங்க. போட்டு வெங்காய தக்காளியோடு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற சாந்தை எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. நம்ம புளி, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை இதோடு சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த சமயம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்பு நல்லா கிண்டி விடுங்க. இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாசம், மசாலாவோட பச்சை வாசம் போகணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதித்து வருது. குழம்பு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம தேங்காய் சேர்க்காமே குழம்பு நல்லா திக்காக இருக்குது. எண்ணெய் சுற்றி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. மாங்காய் ஒரு அரை பதம் வேகணும். இப்போயே மீனை சேர்த்துடாதீங்க. ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வேக விடுங்க. இப்போது மாங்காய் நல்லா அரை பதம் வெந்து குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இந்த சமயம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் இப்போது இதில் அரை கிலோ பாறை மீன் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அந்த மீன் சேர்த்துக்கலாம். இப்போது மீனை சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாறை மீன் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள். இது மீன் முழுசாக வாங்கி நானே கட் பண்ணி எடுத்தது. இப்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். இப்போது குழம்பு மூடி வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட மீன் எல்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு மசாலா பச்சை வாசம் போய் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி. லைட்டாக கிண்டி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டினீங்கன்னா மீன் உடஞ்சிரும். லைட்டாக கிண்டி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து பாறை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.